படத்துல சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாருமே காலங்காலமா சொல்றதுதான். ஆனா யாரும் வந்து பின்பற்றது கிடையாது. இப்போ ஒரு முஸ்லீம் வீட்டுல போய் நீங்க பொண்ணு கட்டுறப்ப இருந்தா கட்டுவீங்களா? பத்திரிகையில வந்து என்ன ஜாதி அப்படின்னு போடுறப்போ எல்லாருமே வந்து விருப்பப்படுவோம். நான் வந்து ஜாதி இதெல்லாம் பாக்குறது இல்ல. இருந்தாலுமே கிறிஸ்டின் வீட்டுல போய் கட்ட முடியுமா, இல்ல முஸ்லீம் வீட்டுல போய் பொண்ணு கட்ட முடியுமா? 90 கிட்ஸுகளுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறீங்க. இப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து கல்யாணம் ஆகும், எனக்கும் வந்து கல்யாணம் ஆகும். அதுக்குதான் சொல்றேன். நீங்க முஸ்லீமா இருங்க, கிறிஸ்டினா இருங்க, இல்ல வேற ஒரு ஜாதி, ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஜாதி கட்டுப்பாட்டுக்குள்ள இருங்க, நீங்க என்ன வேணாலும் இருங்க, எம்மதமும் சம்மதமே, நம்ம எல்லாருமே வந்து இந்தியர்கள் அப்படிங்கறதான் படத்தோடைய ஸ்டேட்மெண்ட். படத்தோடைய மைனஸ் என்னன்னாக்கா எங்கேயுமே வந்து காமெடி, ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயலலிதா படத்துல வர மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை வந்து கொண்டாட முடியாது. இந்த படம் வந்து ஒரு வேற ஒரு ஜானர்ல வந்து ஒரு நீட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தத்துல வந்து படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு கமர்ஷியல் ரீதியா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஸ்டோரி வந்து ரன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு செம ட்ரீட்டா வந்து இருக்கும்.